தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் பேச கம்யூனிஸ்டுகளுக்கு தகுதி உண்டா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கம்யூனிஸ்ட் பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி கிடையாது என்று முத்தரசன் கூறியுள்ளார். நாங்கள் பதிலடி கொடுக்கிறோம். அதாவது அரசியல் பேசுவதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கு தகுதி உண்டா? அந்த தகுதி என்றைக்கோ அவங்க இழந்துட்டாங்க. என்றைக்கு திமுக கூட சேர்ந்து பெட்டி வாங்க ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே அந்த தகுதி இழந்துட்டாங்க. முந்தைய கம்யூனிஸ்ட் கட்சினா அவங்க உண்டியல் குழுப்பதும் பொதுமக்களுக்காக வேண்டி போராட்டம் நடத்துவதும் அந்த சிவப்பு சட்டையும் கம்யூனிஸ்ட் கட்சி கொடிதான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாச்சு. முந்தையெல்லாம் இளைஞர்கள், துடிப்புமிக்க இளைஞர்கள், ஜனநாயகத்தை விரும்புபவர்கள், போர்க்குணமிக்க இளைஞர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போச்சு. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய மக்கள் பாதையிலிருந்து விலகி லஞ்ச லாவணிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது. திமுகவோடு கூட்டணி வச்சு 2 பாராளுமன்ற தொகுதியும் 20 கோடி நன்கொடை வாங்கினாங்க. சட்டசபை தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சு 6 தொகுதிகளும் 50 கோடி ரூபாயும் அவங்க திமுக கிட்ட பெட்டி வாங்கினாங்க. அது போக திமுக இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து விடுகிறது, மக்கள் விரோத ஆட்சி. இதை கண்டுக்காமல் திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் அப்படின்னு நன்கொடை கொடுக்குறாங்க. அந்த தலைவர்களை கவனிக்கிறாங்க. உதாரணத்துக்கு யாருன்னு கேட்டால் வாசுகி, சண்முகம், பாலகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு திமுக அமைச்சர்கள் மாதந்தோறும் பெட்டி கொடுக்குறாங்க. திமுக கவுன்சிலர்கள், அதாவது உள்ளாட்சி அமைப்புகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கவுன்சிலர்கள் பொதுமக்களுக்கு நன்மை எதுவுமே செய்யலை. அவங்க கவுன்சிலராக இருக்க அந்த வார்டுகளில் சாக்கடை வசதியோ குடிநீர் வசதியோ எந்த மக்கள் நல பணிகள்லையும் ஈடுபடலை. அவங்க கொடியாக கொள்ளையடிக்கிறதெல்லாம் கவனம் செலுத்துகிறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களும் மக்கள் பணிகளில் ஈடுபடலை, காசு சம்பாதிக்கிறதெல்லாம் குறியாக இருக்காங்க. அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க மக்கள் பணி செய்யலை, அவங்க கொள்ளையடிக்கிறதெல்லாம் குறியாக இருக்காங்க. திமுகவுக்கு ஆதரவாக பேசி திமுக கிட்ட பெட்டி வாங்குறதுலாம் குறியாக இருக்காங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றைக்கு திமுக கிட்ட கை நீட்டி காசு வாங்க ஆரம்பித்தோ அவங்களுக்கு அரசியல் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க. கேவலத்துலேயும் கேவலம். இந்தியாவிலேயே ஒரு கேவலமான ஆட்சி நடத்திட்டு இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு, அது மு.க. ஸ்டாலின். இந்தியாவிலேயே நிர்வாக திறமையற்ற ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்டால் அது மு.க. ஸ்டாலின். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சி எதுன்னு சொல்லி கேட்டால் அது திமுக. திமுகவுக்கு ஊழல் ரத்னா என்ற பெயரில் ஒரு தேசிய விருதே கொடுக்கலாம். திமுக அமைச்சர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடியாக கொள்ளை. ஒவ்வொரு அமைச்சருக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது. கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர் பேர்லையும் 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது. ஆக இன்றைக்கி திமுக கரை பிடிஞ்சிருக்கு. என்றைக்கு திமுக கிட்ட இவங்க கை நீட்டி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் காசு வாங்க ஆரம்பிச்சிச்சோ அன்றைக்கே அரசியல் பேசுகிறதுக்கு தகுதியை இழந்துட்டாங்க. அதுதான் உண்மை.